எல்லா விஷயங்களிலும் அரசியல் செய்யக்கூடாது. அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது என்ன செய்தார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். 6000 ரூபாய் மட்டுமல்ல. அமைச்சர் பொன்முடி பேட்டி. சென்னை பல்லாவரம் பகுதியில் 2000 நபர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிய அமைச்சர் பொன்முடி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி. சென்னை பல்லாவரம் பகுதியில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி மற்றும் திமுக நிர்வாகிகள் வழங்கி வருகின்றனர். பல்லாவரம் பகுதிகளான பிருந்தாவன் நகர், திருமலை நகர், காமராஜர் நகர் உட்பட பல பகுதிகளில் அதிகமாக பாதிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்களின் அத்தியாவசிய பொருட்கள் மழையில் நனைந்து சேதமடைந்தது. இதனால் மக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளான நிலையில் அரிசி, மளிகை பொருட்கள் உட்பட பாய், தலையணை, போர்வை போன்ற பொருட்களை அந்த பகுதியை சார்ந்த 2000 நபர்களுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி மற்றும் திமுக நிர்வாகிகள் வழங்கி வருகின்றனர். அதைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் பொன்முடி கூறியதாவது: பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிவிட என்று நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டதின் பேரில் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் தொடர்ந்து நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டுக் கொண்டு வருகின்றன. இதுவரை 6000க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. தற்போது சார் இங்க பாருங்க சார். சார் அது நீங்க அவரை கேட்க வேண்டிய கேள்வி. அவர் கொடுக்க வேண்டிய பணத்தையே முதலமைச்சர் கேட்டிருக்கிற பணத்தை கொடுத்தாலே பல பேர் பணிகளை நிறைவேற்ற முடியும். அவரு அமைச்சர்களை அனுப்பிச்சு, அதிகாரிகளை அனுப்பிச்சு அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கும் இது தெரியும்னு நினைக்கிறேன். ஆகவே முதலமைச்சருடைய கோரிக்கையை ஏற்று முதல்ல நிதி உதவி வழங்கினாலே எல்லோருக்கும் செய்யப்படும். அது அரசியலுக்காக சொல்றவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க இருக்கும்போது எவ்வளவு கொடுத்தாங்க. அதுவும் இப்ப நிதி நெருக்கடி இருக்கிற காலகட்டம். முதலமைச்சர் அவர் உங்களுக்கு தெரியாதல்ல, முதலமைச்சர் பதவியேற்ற இந்த 2 ஆண்டுகளிலே நிதி நெருக்கடி மிக மோசமாக இருந்த காலகட்டத்திலேயும் அவர் தன்னுடைய அரசு நிதியிலிருந்தும் தனியார்கள் வழங்குகிற, நேற்று கூட சில பேர் கொடுத்திருக்கிறார்கள். அதே போல இங்கு சன் டிவி நிறுவனத்தின் சார்பாக 5 கோடி போன்றவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எல்லாவற்றையும் பெற்று அவர்கள் பல்வேறு நிவாரணப் பணிகள் மட்டுமில்லாமல் இந்த 6000 ரூபாய், அது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு, பாதிக்கப்பட்ட கூலி தொழிலாளர்களுக்கு, அதே போல மோட்டார் சைக்கிள் போன்றவைகளை அவர்கள் இழந்தவர்களுக்கு, அவர்களுக்கு எல்லோருக்கும் தனித்தனியாக நிதி வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் என்பதை அவர் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அவர் என்ன செய்தார் என்பதை எண்ணி பார்த்தாலே இது வேறெல்லாம் தெரியும்.